Hello folks, welcome to Chat Point. நான் உங்க சிவான், with me Hemant here, welcoming you all to 5th episode of Road to T20 World Cup series. இது வரைக்கும் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்தோட ஸ்குவாட்க்கெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கும், செக் பண்ணி மறக்காம பாத்துருங்க. இந்த எபிசோட்ல புரோட்டீஸ் என அழைக்கப்படும் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட தான் அனலைஸ் பண்ண போறோம். சவுத் ஆப்பிரிக்காவோட 15 மெம்பர் ஸ்குவாட், எய்டன் மார்க்ரம் கேப்டன், அவரோட தலைமையில ஆட்நெயில் பார்ட்மேன், ஜெரால் கோட்ஸே, குவிண்டன் டிகாக், பிஜான் ஃபார்டியூன், ரீசா ஹென்ட்ரிக், மார்க்கோ யான்சன், ஹென்ரிக் கிளாசன், கேஷவ் மகாராஜ், டேவிட் மில்லர், ஆண்ட்ரிக் நார்த்தியா, ககிசோ ரபாடா, ரியான் ரிக்கல்டன், டப்ரைஸ் ஷம்ஷி, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ். நல்ல பேலன்ஸ்டான ஸ்குவாடுங்க இது. ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் நேம்ஸ் தான் இருக்கு, சில நேம்ஸ் மட்டும் அன்எக்ஸ்பெக்டட். அதுல ஒருத்தர் ஆட்நெயில் பார்ட்மேன். SC T20 பார்த்தவங்களுக்கு இவரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சூப்பரா பண்ணிருந்தாரு அந்த லீக்ல. நல்ல ஃபாஸ்ட் பவுலர், நியூ பால் அண்ட் டெத் ரெண்டுத்திலயும் நல்லா போடுவார். டிசர்விங் பிளேயர் டு பி இன் தி ஸ்குவாட். இன்னொரு நேம் பிஜான் ஃபார்டியூன், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். இவர் SC T20ல நல்லா பண்ணிட்டு ஸ்குவாட் குள்ள வந்திருக்காரு. அண்ட் ரியான் ரிக்கல்டன், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பரும் கூட. இவரும் SC T20ல கொடுத்த நல்ல பெர்ஃபார்மன்ஸால ஸ்குவாட்ல இன்க்ளூட் ஆயிருக்காரு. சோ இந்த மூணு நேம்ஸும் அன்எக்ஸ்பெக்டட் நேம்ஸ் டு பி இன் தி ஸ்குவாட். டாப் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை குவிண்டன் டிகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ரியான் ரிக்கல்டன், எய்டன் மார்க்ரம் இவங்க எல்லாரும் இன்க்ளூட் ஆகுறாங்க. மிடில் ஆர்டரை பொறுத்தவரை ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்னு பிளாஸ்டிங்கான ஒரு மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க. அதுலயும் கிளாசன் அண்ட் ஸ்டப்ஸோட ஃபார்ம் IPL எப்படி இருக்குன்னு எல்லாருமே பார்த்திருப்போம். இன்டர்நேஷனல் டீம்ஸ் எல்லாரும் அலண்டு போயிருக்காங்க அவங்களோட ஃபார்மை பார்த்து. எப்படிதான் இவங்களை ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் லோயர் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன் நல்ல இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத IPL ப்ரூவ் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவுலர். சோ அவரை கண்டிப்பா லெவல்ஸ்ல வச்சிருப்பாங்க. அவரோட சேர்ந்து கேஷவ் மகாராஜ், அவரும் சில மேட்சஸ் சவுத் ஆப்பிரிக்காக லோயர் ஆர்டர்ல குரூஷியல் இன்னிங்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்ல ஆடி இருக்காரு. போலிங் சைடு வந்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கூடு மாதிரி இருக்குங்க இந்த ஸ்குவாட். மார்க்கோ யான்சன், ஆட்நெயில் பார்ட்மேன், ஜெரால் கோட்ஸே, ஆண்ட்ரிக் நார்த்தியா அண்ட் ககிசோ ரபாடான்னு 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். வேரியஸ் ஸ்பின் பவுலர்ஸ் டப்ரைஸ் ஷம்ஷி, ஃபார்டியூன் அண்ட் கேஷவ் மகாராஜ்னு 3 பேர் தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு பார்ட் டைம் பவுலர் இருக்காரு, எய்டன் மார்க்ரம். எனக்கு என்ன கேள்வினா, எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. ஸ்குவாட்ல பேட்ஸ்மேனுக்கு சரியான பேக்கப் எதுவுமே இல்லை எக்ஸப்ட் டிகாக். அவருக்கு மட்டும் தான் ரியான் ரிக்கல்டனை, அதாவது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவரை பேக்கப் எடுத்திருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் கூட. அவரை தவிர்த்து வேற யாருக்குமே ஒரு நல்ல பேக்கப்பே இல்ல. முக்கியமா பேட்ஸ்மேன்ஸ்க்கு இவ்வளவு ஃபாஸ்ட் பவுலர்ஸை வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எதுக்கு தேவையில்லாம எடுத்துட்டு போறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. ஹேமந்த், எனக்கு என்னமோ ஆண்ட்ரிக் நார்த்தியாவோட இன்க்ளூஷன் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அவர் IPL மட்டும் இல்ல, லாஸ்ட் 2 வருஷமா பெருசா ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியல. அவருக்கு பதில் வேற பேட்ஸ்மேன் ஆர் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னருக்கு போயிருக்கோம். ஸ்பின்னர் சைடு கேஷவுக்கு மட்டும் பிஜான் ஃபார்டியூன் பேக்கப்பா இருக்காரு. அவரை தாண்டி வேற பேக்கப் ஆர் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இல்ல. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகுது தெரியல. ஆல்ரெடி இங்கிலாந்துக்கு சொல்லியிருந்தோம் அவங்களோட பேட்ஸ்மேனோட கரண்ட் ஃபார்ம் சரியா இல்லைன்னு. அதே மாதிரி தான் இங்க சவுத் ஆப்பிரிக்காவோட நிலைமையும். சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்ஸ்மேனுக்கும் நல்ல ஃபார்ம் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இல்ல. எக்ஸாக்டா சொல்லணும்னா மார்க்ரம் அண்ட் மில்லர் 2 பேரும் IPLல அவ்வளோ நல்லா பண்ணல. போலர் சைடும் மார்க்கோ யான்சன் நாட் அப் டு த மார்க். IPLல அவரை போலன்னு பாழ்ந்துட்டாங்க. நார்த்தியாவும் அதே கதை தான். பட் நார்த்தியா லாஸ்ட் 2 இயர்ஸா அடி வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு ஒரே டிபார்ட்மெண்ட் தான், மிடில் ஆர்டர் தான். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் IPLல ரொம்ப ப்ராமிசிங்கா தெரிஞ்சாங்க. கண்ட்ரிக்காக இன்னுமே பெட்டரா தான் பண்ண போறாங்க, பார்க்கலாம். நவ் இட்ஸ் லெவல்ஸ் டைம். நாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் போட்டிருக்கோம். அது என்னன்னு பாத்துடலாம். ரீசா ஹென்ட்ரிக்ஸ், குவிண்டன் டிகாக் அண்ட் எய்டன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சன், ஜெரால் கோட்ஸே, ககிசோ ரபாடா ஆர் ஆண்ட்ரிக் நார்த்தியா, டப்ரைஸ் ஷம்ஷி, கேஷவ் மகாராஜ். மோஸ்ட் ப்ராபப்லி இதுதான் அவங்களோட ஸ்டார்டிங் லெவல்ஸா இருக்கும். எப்பவும் சவுத் ஆப்பிரிக்கா சோக் பண்ணிடுவாங்க. அதுவும் 2023 வேர்ல்ட் கப் அப்போ சேசிங்ல நிறைய சோக் பண்றாங்கன்ற பேச்சு அடிக்கடி வந்துட்டு இருந்தது. பட் இந்த வாட்டி நல்ல மிடில் ஆர்டர் அமைஞ்சிருக்கு. கிளாஸ் அண்ட் ஸ்டப்ஸ் IPLல பெரிய சேஸ் எல்லாம் பார்த்துட்டு வராங்க. அதை கண்ட்ரிக்காகவும் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஜோக்கர்ஸ் அப்படின்ற நேம்ல இருந்து விடுதலை வாங்கி தருவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, இதோட இந்த அனாலிசிஸ் முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு எங்களோட அனாலிசிஸ் பத்தி ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஆர் உங்களுக்கு வேற ஸ்ட்ராங் லெவல்ஸ் தோணுச்சுனாலும் அதை எங்க கமெண்ட்ல போடுங்க. நாங்க அடுத்த வீடியோல வேற ஒரு டீமோட அனாலிசிஸ்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டேக் ஆஃப் வாங்கிக்கிறது நான் உங்கள் சிவா அண்ட் வித் மீ ஹேமந்த். நன்றி, வணக்கம். Stay connected with us.